வின்னிங் பஸ்ட் சொல்லலப்பா, வின்னிங் பஸ்ட் சொல்லலையே. வாடா வின்னிங் பஸ்ட் சொன்னியாடா நீ. பாரு மும்பை இந்தியன்ஸ் மாதிரி பண்றான். சம்பவம் பண்றான், ஜெயிக்கிறோம். ஹாய் ப்ரோஸ், இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிக்கே கிளம்பி பிரம்மா டர்ஃபுக்கு வந்துருக்காங்க கிரிக்கெட் விளாட்றதுக்கு. பாருங்க நம்ம பசங்க எல்லாமே சும்மா வேறு லெவலில் விளையாடிட்டு இருக்கிறானுங்க. சும்மா வேறு லெவல் ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இங்கே நின்றுட்டு. அதுக்கு தான் இந்த வீடியோ மெயினாக பண்ணலான்ட்டு இருந்தேன். இந்த வீடியோ பண்ணலான்னு சொல்லிட்டு காலையிலே சொல்லி பிளான் போட்டேன். ஸோ நினச்ச மாதிரி அமையல, அதனால தான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். கிரவுண்டுக்கு வந்து பண்ணிகிட்ருக்கிறேன். அதாவது நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. இன்னொரு 1/4 மணி நேரம் தான் இருக்குது நாங்கள் விளையாடி முடிக்கிறதுக்கு. வேறு லெவலில் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா சார்ஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1 hour 600 பண்ணுறாங்க. டைமிங் பொறுத்து அது சேஞ்ச் ஆகுது. ஸோ விளாடணும்னு நினைக்கிறவங்க பசங்க கூட ஜஸ்ட் ஒரு 9 பேர் வந்தீங்க அப்படின்னாக்கா ஆளுக்கு ஒரு 70 ரூபா போட்டிங்க அப்படின்னாக்கா ஜாலியாக விளையாடிட்டு போகலாம் 1 மணி நேரம். இதே 2 மணி நேரம் விளாட்றீங்கன்னா அப்படியே 1200 ரூபா நீங்கள் வந்துட்டு கால்குலேட் பண்ணிட்டு வாங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. அட்மாஸ்பியருமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப பெருசாகவும் இருக்குது. டர்ஃபை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் பெருசாக இருக்குது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது. நான் வந்து ஃபஸ்ட் டைம் டர்ஃபுக்கெல்லாம் இப்போ தான் வரேன், அதனால் சொல்கிறேன். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு வந்து பர்சனலாக வந்துட்டு சூப்பராக இருக்குது. அதுவும் உனக்கு எப்படி இருக்குது ஃபஸ்ட் டைம் டர்ஃபுக்கு ஃபஸ்ட் டைம் வர எப்படி இருக்குது உனக்கு இது எக்ஸ்பீரியன்ஸு? பேட்ஸ்மேன் அடிக்கக்கூடிய பாலை பின்னாடி நின்று இவன் அடிச்சிட்டு இருக்கான். இது எப்படி இருக்குது அஜ்மலை எப்படி இருக்குது ஃபர்ஸ்ட் டைம் வர டர்ஃபுக்கு எப்படி இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொல்லு. யோ நாங்க பேட்ஸ்மேன் எல்லாம் வெயிட்டிங், வா போலாம். டர்ஃபுக்கு வரீங்க, எப்படி இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ்? சூப்பர் ப்ரோ, நீ வா போ. உங்களுக்கு எப்படி இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ்? டர்ஃபுக்கு வந்தது வேறு லெவலில் இருக்குது. சும்மா ஃபன் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா நம்ம பையன் பாஜில நம்ம கூட நிறைய ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணியிருப்பாரு பாருங்க. அடுத்த இனிமேல் என்ன சொல்றான், டாஸ் போட்டு தான் ஜெயிக்கணும். இப்போ வின்னிங் பஸ்ட் சொல்லல அப்படிங்கிற ஒரு ஃபைட், வின்னிங் ஃபர்ஸ்ட் சொல்லல அப்படிங்கிற ஒரு ஃபைட் போயிட்டு இருக்குது பாருங்க. டாஸ் போடுறா அஜ்மல், டாஸ் போடுறா. சரி ஓகே, ஃபீல்டிங் போறோம்பா இருப்பா. டாஸ் போடுறாங்க. இல்லடா வின்னிங் பஸ்ட் சொல்லலப்பா, வின்னிங் பஸ்ட் சொல்லலையே. வின்னிங் பஸ்ட் சொல்லலப்பா நீங்க. வா வாடா வின்னிங் பஸ்ட் சொன்னியாடா நீ. சரி சாரி போ, தெரியாம. டாஸ் போடுறான் அஜ்மல். கேளு டைல் மக்களுக்கு மும்பை இந்தியன்ஸ் மாதிரி பண்றான். மும்பை இந்தியன்ஸ் மாதிரி காயினும் திருப்புறான். சிஎஸ்கேவும் ஏமாத்தான் இவன். நாங்க வந்து ஃபீல்டிங், இப்போ நாங்க தான் டாஸ் வின் பண்ணியிருக்கோம். சிஎஸ்கே டாஸ் வின் பண்ணியிருக்கிறோம். ஃபீல்டிங் எடுத்திருக்கோம். நீ பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபன் மோடில் இறங்கியிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் பால் நீங்கள் போடுறீங்களா? ஃபர்ஸ்ட் ஓவர் எப்பயும் நான் தான் போடுவேன். இப்போ நான் வீடியோ பிடிச்சிருக்கனால பையன் நம்ம ஏமாற்றிட்டான். ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறேன்னு சொல்லி பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறான். இந்த இடம் வந்து கண்டிப்பாக விக்கெட் எடுக்க வேண்டும் என்ற ஒரு மனநிலையில நம்ம டீம் ஆடிட்டு இருக்குது. நீ சம்பவம் பண்றான், ஜெயிக்கிறோம். எத்தனை ரன்னு? எத்தனை பாலுக்கா? 3 பாலுக்கு 6 ரன் எடுத்திருக்கான். அஜ்மல் என்ன பால் போடுற? சிங்கிள்ஸ் ஆடா. அவுட்டே போ, ஏண்டா டேய். 4th பாலை பாஜில் அவர்கள் வீச வந்து கொண்டிருக்கிறார்.
சவுந்தர் அவர்கள் அந்த வாளை பிடிக்க நின்று கொண்டிருக்கிறார். 4th பால் வருகிறது. அடித்தூள் மேலே அடிச்சு ஃபீல்டர் கையில் போயிடுச்சு. 5வது பால் ஃபாஜில் அவர்கள் போட, சவுந்தர் அவர்கள் ஆட LBW. ஆனால் நம்ம மேட்ச்சில் LBWலாம் இல்லை, ட்ராக்கிங் சிஸ்டமே இல்லை. வைடு போட 6வது பால். மீண்டும் அந்த பாலை அவர் திருப்பி போட அகலப்பந்தாக சென்று விட்டது. லாஸ்ட் பாலை அவர் போட இவர் பேட்டை சுத்த பறந்தது. பால் பவுண்டரிக்கு இல்லை, சிங்கிளுக்கு. அதுக்கு கூட ஓட முடியாத ஒரு நிலைமையில் CSK சவுந்தர் அவர்கள் பின்னாடி கீப்பிங் என்ற பேரில் ஃபன் பண்ணி கொண்டிருக்கும் அஜ்மல் அவர்கள் பாதி வெற்றி நம்ம நம்பிக்கையிலனா மீதி வெற்றி நம்ம நண்பர்கள் கையில. லவ் ஃபெயிலியர் ஆறவங்களுக்கு சரக்கு தம்மெல்லாம் தேவையில்லைங்க, 4 ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தாலே போதும். அவ்வளோதான், 7 மணி ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் வந்து கிளம்ப போகிறோம் வீட்டுக்கு எல்லாருமே. சூரியன் வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு 7 மணிக்கு காலையில். அது 6:45 வந்துருச்சு. பார்த்தீங்க அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்க வரைக்கும் பாய் பாய், டேக் கேர், லவ் யூ ஆல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க. பாய் பாய், டேக் கேர், லவ் யூ ஆல் மக்களே.